அனைவருக்கும் வணக்கம். நேத்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஆனா அதுல சில பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அத கரெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ குடுக்குறேன். பாருங்க. Prove that G by N is a normal subgroup of G if G is a group and N is a normal subgroup of G. முதல்ல என்ன given குடுத்திருக்காங்க நம்ம எழுதிடலாம். G groupன்னு குடுத்திருக்காங்க. N வந்து normal subgroup of G ன்னு குடுத்திருக்காங்க. நாம prove பண்ண வேண்டியது G by N is a normal subgroup of G. So G by N னா என்ன பார்க்கலாம்? ஏற்கனவே இந்த normal subgroup ஓட யூனிட்டோட ஸ்டார்டிங்ல G by N க்கான நோட்டேஷன் கொடுத்திருக்கோம். அந்த G by N is nothing but the collection of right coset of N in G. So அந்த right coset எப்படி இருக்கும்? N into some element in G. So அப்ப NA formatல இருக்கும். where A belong to G is a subset of G. So அப்ப G by N எடுத்து subset of G தான். இப்ப நாம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா G by N வந்து நார்மல் சப்குரூப்னு பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த பேசிக்கான டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஸோ நார்மல் சப்குரூப்போட டெஃபினிஷன்னா முதல்ல இந்த N வந்து சப்குரூப் ஆஃப் ஜியா இருந்தால் தான் நம்ம அடுத்த நார்மல் சப்குரூப்புக்கே போகணும். அப்போ பேசிக்காக N வந்து ஒரு சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்கணும். தென் N இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜினா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் the Gn G inverse belong to N என்றது ட்ரூவா இருக்கு. எப்போ for every G belong to G and N belong to N. Okay, so இந்த ரிசல்ட் வந்து true for every N belong to N னா the same definition can be given as Gn G inverse contained in N for every G belong to G. ஸோ அடுத்து ஒரு லெமாவா என்னவோ பார்த்தோம் அப்படின்னா N is a normal subgroup of G னா இப்போ பேசிக்காக என்ன கொடுத்துருப்பாங்க? N வந்து is a subgroup of G ன்னு கொடுத்துருப்பாங்க. if N is a normal subgroup of G னா if and only if Gn G inverse equal to N. அதே போல் இந்த ஸ்டார்டிங் வந்து எப்பவுமே இருக்கும். N வந்து subgroup of Gன்றது வந்து பேசிக். N வந்து is a normal subgroup of G னா if and only if every left coset of N in G is a right coset of N in G or the product of two right coset of N in G is again a right coset of N in G. ஸோ அப்போ ஒரு நார்மல் சப்குரூப்னு சொல்லணும்னா அப்போ பேசிக்காக அது சப்குரூப்பாக இருக்கணும். இப்போ நம்மளோட ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள் G by N வந்து நார்மல் சப்குரூப் ஆஃப் G நம்ம சொல்லணும்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா G by N வந்து இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் G நம்ம சொல்லணும். சப்குரூப் ஆஃப் Gன்னு சொல்லிட்ட பிறகு தான் நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும், G by N வந்து இஸ் நார்மல் இன் G அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த G by N இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் G அப்படின்னா நமக்கு சப்குரூப் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படிச்சிருக்கோம். if and only if அதாவது ஒரு சப்செட் ஆஃப் G வந்து சப்குரூப் ஆஃப் Gனா if and only if it satisfy two condition. ஒன்று க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்ம ட்ரூவான்னு செக் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு மட்டும் செக் பண்ணால் போதும், அந்த சப்செட் வந்து சப்குரூப் ஆஃப் Gன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் G by N இஸ் நார்மல் இன் Gனா நம்ம என்ன பண்ணணும், for every G belong to G ஒரு எலிமெண்ட் in G by N நம்ம எடுக்கிறோம். ஸோ G by N வந்து ரைட் கோசெட்னா அந்த எலிமெண்ட் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அதனால X இன் கேபிட்டல் எலிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ X belong to G by N such that நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், Gx G inverse வந்து belong to G by N நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ G by N வந்து நார்மல் சப்குரூப்னா முதல்ல அது சப்குரூப்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் G by N வந்து நார்மல் சப்குரூப் ஆஃப் Gக்கு இதை செக் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தான் நம்ம பண்ணியிருப்போம், இந்த ரெண்டு விஷயத்தை செக் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியாக செக் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு எலிமெண்ட் இன் G by N எடுக்கிறோம். அகெயின் G by N வந்து ரைட் கோசெட்ன்றதால அந்த எலிமெண்ட்டை கேபிட்டல் லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். லெட் XY belong to G by N. ஸோ XY belong to G by N அது ரெண்டு எப்படி இருக்கும், ரைட் கோசெட் ஆஃப் N இன் Gயாக இருக்கும். அப்போ கேபிட்டல் N இன்ட்டு சம் எலிமெண்ட் இன் G. அப்போ எலிமெண்ட் இன் G வரும்போது ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும் நம்ம. அப்போ X ஈக்குவல் டு கேபிட்டல் N ஸ்மால் a, Y ஈக்குவல் டு NB ஃபார் சம் AB belong to G நம்ம சொல்லிட்டோம். இப்போ AB belong to Gனா நமக்கு A இன்ட்டு B வந்து belong to Gன்னு தெரியும். அந்த ப்ராடக்ட் வந்து belong to G நமக்கு தெரியும், ஏன்னா G வந்து is a group. இப்போ நம்ம X into Y நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக NAவும் Yக்கு பதிலாக NBயும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது என்ன பாருங்க, இது ஒரு ரைட் கோசெட், இது ஒரு ரைட் கோசெட். நம்ம ஏற்கனவே அந்த நார்மல் சப் குரூப் N வந்து நார்மல் சப் குரூப்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ ரைட் கோசெட் இஸ் அகைன் ரைட் கோசெட் இஃப் N இஸ் ஏ நார்மல் சப் குரூப் இல்லையா. ஸோ N நார்மல் சப் குரூப் இருக்குல்ல, திஸ் இஸ் ஈக்குவல் டு NAB, திஸ் இஸ் அகைன் ஏ நார்மல் சப், இது அகைன் என்ன வரும் உங்களுக்கு, ரைட் கோசெட் ஆஃப் N in G. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், திஸ் எலிமெண்ட் பிலாங் டு G by N. Therefore XY belong to G by N. So closure property true in G by N. Okay, so அடுத்து inverse property நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அப்போ எக்ஸ்ன்ற ஒரு எலிமெண்ட் G by Nல இருந்துச்சுன்னா இதுக்கு எக்ஸ் இன்வர்ஸ் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சப்போஸ் எக்ஸ் பிலாங் டு G by N, அப்போ கேபிட்டல் எக்ஸ் இது ரைட் கோசெட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் NA ஃபார் சம் A belong to G. இப்போ A belong to Gனா G வந்து நமக்கு குரூப்னு தெரியும். அப்போ A வந்து ஒரு எலிமெண்ட் Gல இருந்துச்சுன்னா அதனோட இன்வெர்ஸும் கண்டிப்பாக அந்த Gல இருக்கும். ஸோ திஸ் சிம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், A inverse belong to G நம்ம சொல்லலாம். So for some element A belong to G na, we can define a right coset NA இல்லையா. So அதே போல இங்க A inverse belong to G na, we can define a right coset NA inverse belong to G by N.
ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா NA இன்ட்டு A இன்வெர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரைட் கோசெட் இஸ் அகைன் ரைட் கோசெட். ஸோ NA இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் இஸ் நத்திங் பட் E. ஸோ NE இதை நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்லலாம். இதுதான் இது வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் G/N. ஸோ இதுவும் n தான். ஸோ அதே போல் மாற்றி மல்டிபிள் பண்ணாலும் வருது பாருங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது, NA இன்ட்டு NA இன்வெர்ஸோ இல்லை NA இன்வெர்ஸ் இன்ட்டு NA ஈக்குவல் டு Nன்னு வருது. ஸோ இந்த NA இன்வெர்ஸ் தான் என்னது உங்களுக்கு இன்வெர்ஸ் ஆஃப் NA. ஸோ எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதனோட இன்வெர்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் G/N இஸ் a subgroup of G/N. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நேற்று நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து G/N வந்து சப்குரூப்னு சொல்லிட்டோம். இப்போ நார்மல் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதை நம்ம நேற்று பாயிண்ட் பார்த்தது தான், மறுபடியும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபார் G belong to G, கேபிட்டல் X belong to G/N. அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்ற எலமெண்ட் எப்படி இருக்கும், ரைட் கோசெட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ NA. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸோ GX G இன்வெர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனோட ப்ராடக்ட் வந்து பிலாங் டு G/N சொல்கிறோம். G இருக்குது, கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக NAவை ரீப்ளேஸ் பண்ணுறோம், G இன்வெர்ஸ் சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஜீன்றது எலமெண்ட் கேபிட்டல் ஜியில் இருக்குது. NA வந்து இது கோசெட் சப்செட் இன் ஜீன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ அது கண்டிப்பாக ஜியில் இருக்குது, இதுவும் ஜியில் இருக்குது. ஸோ ஜியில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ சின்ஸ் இட் இஸ் எ குரூப். நம்ம எப்படி வேணாலும் இதை கிளப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த GN கிளப் பண்ணிக்கிறோம். ஸோ GN AG இன்வெர்ஸ் இது என்ன இருக்குது பாருங்கள், ரைட் கோசெட். N வந்து நார்மல் சப் குரூப்னா நமக்கு ரிசல்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ ரைட் கோசெட் இஸ் எவ்ரி லெஃப்ட் கோசெட் வி கேன் ரைட் இட் அஸ் எ ரைட் கோசெட். அப்போ GNக்கு பதிலாக NG நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அகெயின் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ NGAG இன்வெர்ஸ் எழுதணும். இப்போ பாருங்க, ஜின்ற எலமெண்ட் ஜியில் இருக்குது, குரூப் போட்டுறதால அந்த G இன்வெர்ஸும் பிலாங் டு ஜியாக இருக்கும். ஏற்கனவே இந்த A இன் G தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இதனோட ப்ராடக்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும், ஜியில் இருக்கும். N இன்ட்டு சம் எலமெண்ட் இன் G. அப்போ இது என்னது உங்களுக்கு ரைட் கோசெட் ஆஃப் N in G. So we can say that this is belong to G/N. So G capital X G inverse belong to G/N. For every G belong to G, X belong to G/N. So already நம்ம வெறும் subgroup னு prove பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிசல்ட் சொல்லியிருக்கிறதால நம்ம என்ன சொல்றோம், G/N is a normal subgroup of G. Hence prove the problem. Thank you so much.